ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58 அதிகாரம் 8 வசனம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவருடைய திருவசனம் எப்படியாக சொல்லுகிறது? உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும். தெய்வத்தினுடைய நீதி உனக்கு முன்பாக செல்லும். நம்முடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு தருகிறவர் கர்த்தர். நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவரும் கர்த்தர். வயல் நிலத்தில் விதைக்கிறவர்கள் புறப்பட்டு போய் விதைக்கும்பொழுது அது வியாதி இல்லாமல், பலவீனம் இல்லாமல், நல்ல சுகத்தோடு அந்த முளைகள் எழும்பி வந்தால் அந்த பயிரிட்டதான மனிதர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறதை பார்க்க முடியும். அந்த விவசாயிகளுடைய இருதயம் மகிழ்ச்சியினால் பூரிப்படைகிறதை காண முடியும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்துவிடும். பாருங்களேன், நம்ம தோட்டம் வைத்திருந்தால் அல்லது நம்முடைய வீட்டுக்கு அருகில் யாராவது தோட்டம் வைத்திருந்தால் மரங்களை வெட்டிடுவாங்க. வெட்டிட்டா அந்த காடே அழிஞ்ச மாதிரி இருக்கும். அது வானலாவிய மரங்கள் எல்லாம் அழிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம யோசிப்போம், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், அதை வெட்டி வித்தாச்சு, இப்போ என்ன பண்ண? எல்லாம் வெறுமையானதை போல இருக்கு. ஆனால் அந்த இடத்துல அந்த மரத்தின் மேலே அடி தண்டில் அந்த மரம் இருக்கும். அந்த மரத்தின் மேல் ஒரு நீர்த்துளி பட்டால் போதும், துளிர்க்க ஆரம்பிச்சிடும். அது துளிர்த்து வரும் பொழுது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அது எதை குறிக்கிறது? நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது கர்த்தர் என்பதை விளங்க பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நம்முடைய தேவாதி தேவன் வாசம் பண்ணி வழிநடத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி அவருக்கு முன்னாலே செல்லும். கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.